மஹிந்த ராஜபக்ச சீனாவில் இருந்து வந்ததும் மொட்டு கட்சிக்குள் இப்போது ஜனாதிபதி வேட்பாளராக தினேஷ் குணவர்தனவை போட வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சு சென்று கொண்டிருப்பதாக கடந்த வாரம் அனிதா பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று அதே அனிதா பத்திரிகை சொல்லி இருக்கின்ற இன்னும் ஒரு விடயம்தான், இந்த நாட்டினுடைய அரச பொது சொத்துக்களை விற்பதற்கு எதிராகவும் தேசிய நலனை கருத்தில் கொண்டும் மொட்டு கட்சி ஒரு புதிய கூட்டணியை அமைப்பது தொடர்பாகவும் இந்த புதிய கூட்டணிக்கு தினேஷ் குணவர்தனவை தலைவராக நியமித்து இதன் மூலமாக விமல் வீரவன்ச, உதய கம்பன்வில, திலித் ஜெயவீர, கவிந்து குமாரதுங்க ஆகியோரை இந்த கூட்டணியில் சேர்ப்பதற்கான ஒரு திட்டம் போய்கொண்டிருப்பதாக இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. மொட்டு கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளருக்கு தினேஷ் குணவர்தனவினுடைய பெயர் வந்ததுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அதில் முதலாவது காரணம் தான், நாமல் ராஜபக்ச தொடர்ந்தும் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்கின்ற ஒரு விடயமும், அதே போன்று தம்பிக்க பெரேரா ரணில் ஜனாதிபதி வேட்பாளராக வருகின்ற போது நான் ஜனாதிபதி வேட்பாளராக வர மாட்டேன் என்கின்ற இந்த 2 முக்கிய காரணங்களும் தான் மொட்டு கட்சிக்குள் இப்போது தினேஷ் குணவர்தனவை ஜனாதிபதி வேட்பாளராக ஆக்குவதற்கான பேச்சு வருவதற்கான முக்கியமான காரணமாக இருந்து வருகிறது. இந்த கதையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எஸ்ஜேவியிலிருந்து ஒரு டீமை தன்னுடைய பக்கத்துக்கு எடுக்கின்ற போது ராஜபக்சாக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு முடிவெடுத்திருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது. முக்கியமாக நாமல் ராஜபக்ச கூட எஸ்ஜேபியில் இருந்து ஒரு டீமை ஜனாதிபதி ரணில் எடுத்தால் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க போவதான ஒரு முடிவையும் எடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. அவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எஸ்ஜேபியில் இருந்து ஒரு டீமை தன்னுடைய பக்கம் எடுத்ததன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் என்றால் நாமல் ராஜபக்ச ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறார். இந்த நிபந்தனையை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் எஸ்ஜேபியில் இருந்து ஒரு டீமை எடுத்ததன் பின்னர் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்று சொல்லி இருக்கிறாராம். அந்த நிபந்தனை தான் மொட்டு கட்சியில் கட்சிக்காக கடுமையாக பாடுபட்ட தம்பிக்க பெரேராவுக்கு நீங்கள் பிரதமர் பதவியை வழங்க வேண்டும். இதுதான் நாமல் ராஜபக்சவினுடைய நிபந்தனையாக இருக்கிறது. இந்த நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் எஸ்ஜேபியிலிருந்து ஒரு டீமை நீங்கள் எடுத்த பின்னர் உங்களுக்கு முழுமையான ஆதரவை தருவோம் என்று நாமல் ராஜபக்ச சொல்லியதாக கேள்விப்படுகிறோம். இதற்கிடையில் இப்போது நாட்டிலே தம்பிக்க பெரேராவினுடைய பெயர் என்பது பேசு பொருளாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பதுதான் நேற்று தோட்ட தொழிலாளர்கள் தம்பிக்க பெரேராவினுடைய வீட்டுக்கு முன்பாக நடத்திய ஆர்ப்பாட்டத்தை சொல்லலாம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான முக்கிய காரணமாக இருப்பதுதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான ஒரு வர்த்தமானியை வெளியிட்டார். அந்த வர்த்தமானிக்கு எதிராக பெருந்தோட்ட கம்பெனிகள் நீதிமன்றம் சென்றது. நீதிமன்றம் சென்றதன் பின்னர் இந்த வர்த்தமானிக்கு எதிராக ஒரு இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இதன் காரணமாக தோட்ட தொழிலாளர்கள் நேற்று கொழும்பில் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ததன் பின்னர் 2-3 பெருந்தோட்ட கம்பெனிகளை தன் பக்கம் வைத்திருக்கின்ற தம்பிக்க பெரேராவினுடைய வீட்டுக்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டனர். குறிப்பாக நேற்று பார்லிமன்றத்திலே ஜீவன் தொண்டமான் பேசுகின்ற போது அவர் வெளிப்படையாகவே பேசியிருந்தார். 1700 ரூபாய் சம்பளத்துக்கு எதிராக நிற்பவர் தான் தம்பிக்க பெரேரா என்று. அவருடைய பெருந்தோட்ட கம்பெனிகள் தான் வழக்கை தொடுத்ததாகவும், ஜனாதிபதி வேட்பாளராக வருகின்ற இவர் ஒரு கம்பெனியை நடத்த தெரியாமல் எப்படி ஒரு நாட்டுக்கு இவர் ஜனாதிபதியாக வந்து இந்த நாட்டை எப்படி இவர் செய்வார் என்ற கேள்வி எல்லாம் ஜீவன் தொண்டமான் நேற்று பார்லிமன்றத்திலே எழுப்பியிருந்தார். இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அரசியலுக்குள்ளும் இப்போது அரசியல் ரீதியாக தம்பிக்க பெரேராவினுடைய பெயர் என்பது இப்போது மேலே எழுந்து பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருந்து வருகிறது. இது எப்படி இருந்தாலும் இப்போது அரசாங்கத்திற்குள் அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை விட அடுத்த பிரதமர் யார் என்பதுதான் கடுமையான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரதமர் பதவிக்கு இப்போது அரசாங்கத்துக்குள் இருக்கின்றவர்களுக்கு இடையிலே கடும் போட்டி நிலவி வருவதாக தெரிகிறது. இவர்கள் என்னதான் போட்டி போட்டாலும் பிரதமர் பதவிக்கு
குறித்து ரணில் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறாராம். அதுதான் பாராளுமன்ற தேர்தலிலே அதிக ஆசனங்களை பெறும் கட்சிதான் அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கும் என்று ரணில் சொல்லி இருக்கிறாராம். ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்க அவருடைய வாயால் அடுத்த பிரதமர் யார் என்று சொல்லவே மாட்டார். ஆனாலும் ரணிலை ஜனாதிபதி பொது வேட்பாளராக கொண்டு வருவதற்காகவும் ரணில் சொல்கின்ற வேலைகளை சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்கின்றவர்களுக்கு பின்னால் ஒரு பிரதமர் கனவு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ரணிலுக்கு பின்னால் பாடுபடுவதாக காட்டி அந்த பிரதமர் பதவியை எடுப்பதற்காகத்தான் இவர்கள் ரணிலுக்கு பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களாம். ஆனால் ரணில் இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான பிரதமர் பதவி பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய தலையில் போட்டுக் கொள்கின்ற ஒரு அரசியல்வாதி அல்ல. ஆகவே நினைப்பவர்கள் நினைக்கும் பெயர்களை பிரதமர் பதவிக்கு போட்டுக்கொண்டு உங்கள் மனதை தேர்த்து கொள்ள வேண்டியதுதான்.